ஆஹா, எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார். அதுவும் எஸ்பிபினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மனுஷன் என்னமா பாடுறான் சார். இந்த ரேடியோ கொஞ்சம் ஆஃப் பண்ணுறியாப்பா? சாரி சார். சொல்லு மச்சான். என்ன முத்து வாங்கிட்டியா? ஓனர் காசு இல்லைன்னு சொல்லிட்டாரா? நான் சொன்னேன்னு சொன்னியா? அட ஆமாண்டா. அதுக்கு பதிலாக 2 ஹவர் ஆக்டிங் டியூட்டி கொடுத்தாரு. காசு கிடைக்கும்ல, அதான் சரின்ட்டேன். உனக்கெல்லாம் யார் லைசன்ஸ் கொடுத்தது? ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டக்கூடாதுன்னு தெரியாது? சாரி சார். டியட், எல்லா தப்புக்குமே ஒரு சாரி சொல்லியிருக்கு. நான் இல்லாம அவ சாப்பிட மாட்டா. சாரு, பசியாவ வீட்டுக்கு போனா வந்துரு சாரு. சாரு ஓடாத சாரு. இல்லாம வர மாட்டேன். சாரு. ஹலோ சார், அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாரு. அங்கிள், என் தங்கச்சியை காணோம். ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். நான் பாத்துக்கிறேன் சார். என்ன நீங்களே பாத்துக்கிறீங்களா? சார், மேன் மிஸ்ஸிங் சார். இருங்க, உங்களை விசாரிக்கணும். உங்க பேர் என்ன சார்? திலீபன் சார். எங்க ஒர்க் பண்றீங்க? டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்கேன். உன் பேர் என்னப்பா? சாருமதி. உன் தங்கச்சி பேர் என்னம்மா? மதுவந்தி. எத்தனை வயசு ஆகுது? அது ஒரு 4 மாசம் இருக்கும் சார். 4 மாசம்னா அப்ப அவங்க அம்மா கூட தான் சார் போயிருக்கணும். உங்க அம்மா எங்கம்மா? அம்மா. சாரி சார், அவங்க அம்மா வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடியே தவறிட்டாங்க சார். குழப்புறையே பாப்பா. போட்டோ எது வச்சிருக்கியா? சாரு இதுக்கு சாரு வேணாம். இல்லை சார், குழந்தை அவளுக்கு. அப்பவே நான் நினைச்சேன் இதுல ஏதோ பைத்தியக்காரத்தனம் இருக்குன்னு. அதான் குழந்தை பாவம். உங்களுக்கு என்ன சார், அவன் நாய் படாத பாடுபட்டு இருக்கான். நீங்க என்னமோ நாயை காணான்ட்டு வேற பொழப்பே இல்லையா? போங்க சார். மிஸ்டர் போலீஸ், என்ன ஒரு பொண்ணு ஒன்று புடவை இல்லாமல் இந்த வெளியே போனதை பார்த்தீங்களா? புடவை இல்லாமலா? ஆமையா, இந்த புடவையை விட்டுவிட்டு எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு கிளம்பிட்டா. யாரு? என் பொண்டாட்டி பர்வதம். என்ன வயசு இருக்கும்? 19. ஏய்யா, முடியாத வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி பேய் மாதிரி அலைவாங்க. போய வேலை பார்த்துக்கிட்டு. கண்டுபிடிக்க முடியாதவங்க எவ்வளவு நாசுக்கா சொல்றான் பாரியா. இந்த ஆள் காவலாளியா இல்லை காவாலியா? பிரதர், நீங்க பார்த்தீங்களா? மன்னிச்சுங்க, 2 கண்ணு இருக்கிற என்னாலேயே அவள் போனதை பார்க்க முடியல, பொட்டுக்கடலையும் திங்க முடியல. பாவம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் பரப்புறேன். சார் என்ன அந்த பக்கம் கொஞ்சம் பார்த்து போங்க சார். குழித்தொழி போட்டிருக்காங்க. இங்கே வர அநியாய குத்த. பாப்பா, உங்கள் அப்பாவை பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போ. நாங்கள் பார்க்காத குழியா? அத்தை ராத்திரி அட்வைஸ் பண்ணுறோம். அவர் கரெக்டாக பார்த்து போயிருக்காருன்னு நினைக்கிறேன். என்னத்த கண்ணாடில் பார்த்து வர? சும்மா தான் பார்க்குறேன். டோபர்ரா வெட்டு வண்டியை நான் ஓட்டவா? வேணாம் மாமே, நீ ரொம்ப வீக்காக இருக்க. ஸ்லோவாக ஓட்டுவேன், நான் ஓட்டுறேன். இந்த அண்ணாத்த கூட தான் சைக்கிள் ஸ்லோவா ஓட்டுறாரு. அப்ப அண்ணாத்த வீக்குன்றியா? அக்கா கிட்ட கேட்டுருவோம். வண்டி அண்ணா என்ன வீக்கா இருக்காரா? அவர் மேல கை வச்சு பாடுறா, வீக்கா இல்லையான்னு தெரியும். ஏய் பொருள்றா அண்ணே, வீட்டில் பொருள்றா. யோ யோ, நீ பாட்டு கையை வைக்கிற. தேவையில்லாம அம்புல இருக்கிறியா? என்ன பயந்தாங்கோலி மாதிரி பேசுற? கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல உனக்கு? பேக்கல பணம் இருக்குது, மறந்துட்டியா? நீ கொஞ்சம் கூட ரோஷமே இல்லையா? ஏய் பொம்பளை மேல போற நில்றா. ஏய் ஐயே, பயந்தாங்கோலி தானே. ஏய் பொன் சாய் பந்தம் போலீஸ். சீக்கிரம் எடு, வண்டி எடு. போலாம். அடா நம்ம ராம் சிங். अरे चंद्र बाबू, शिक्षा वगैरह ज़्यादा करे को धीरे धीरे धन्यवाद. வணக்கம் சென்னை. You're listening to 91.1 FM with RJ அபிநயா. உங்கள் அனைவருக்கும் வண்ணமயமான கார்த்திகை தீபத் திருநாள் வாழ்த்துக்கள். நம்ம நிகழ்ச்சியில உங்களோட டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்ண நினைப்பீங்க. ஸோ நிறைய த்ரில்லான திகிலான அனுபவங்களை ஷேர் பண்ணுவீங்க. அப்படிங்கறதுனால தான் நம்ம ஷோவுடைய பேரு கொஞ்சம் த்ரில் கொஞ்சம் திகில்னு வச்சிருக்கோம். ஸோ காலர்ஸ் யாரெல்லாம் வெயிட் பண்றாங்கன்னு பாப்போமா? சொல்லுங்க மேடம், எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏன் சார், ஒரு பொண்ணை ஒரு பையன் ஏமாத்தினா அந்த பொண்ணு ஜாதிக்காரங்க என்ன பண்ணுவாங்க? இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் அவங்க ஜாதியில் ஒருத்தர் செத்து போனா அவங்க சும்மா இருப்பாங்களா? அதனால தான் சார் இந்த கலவரமே ஸ்டார்ட் ஆச்சு. இந்த கலவரம் நீங்கள் உங்கள் பொலிட்டிக்கல் கெயின்காக கிரியேட் பண்ணது. எல்லாமே ப்ரீ பிளான்ட். உங்கள் இன்டெலிஜென்ஸ், மணி அண்ட் பவர் இதெல்லாமே யூஸ் பண்ணி அந்த பையனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரைக்கும் திருத்தி எழுதியிருக்கீங்க. இதுக்கு ஆதாரமாக சம்மந்தப்பட்டவங்களை ஸ்பை கேமில் ஷூட் பண்ண வீடியோ எவிடன்ஸ் கூட என்கிட்ட இருக்கு.
இதெல்லாம் உங்கள் மினிஸ்டருடைய பதவியை காப்பாற்றுறதுக்காக தானே? எக்ஸ்கியூஸ் மீ, பர்சனல் கால். ஹலோ, வணக்கம் ரேடியோ சிட்டி. நான் உங்க ஆர்ஜே அபிநயா பேசுறேன். முத்துக்குமார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியான கொஞ்சம் த்ரில் கொஞ்சம் திகில் நிகழ்ச்சிக்காக ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. ரெடியா? எப்படா ரெஜிஸ்டர் பண்ணணும்? அப்பவே நான் ரெடிங்க. கோல்ட் காயின் கிஃப்ட் ஹாம்பர் மொபைல் காத்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்க வாழ்த்துக்கள். இல்லைங்க, எனக்கு தேர்ட் பிரைஸ் போதும். எனக்கு அந்த ஃபோன் தேவை. ஓகே, மூன்றாவது பரிசான ஃபோன் கிடைக்க என் வாழ்த்துக்கள். சரி மிஸ்டர் முத்துக்குமார், இன்னைக்கு என்ன த்ரில்லிங் ஸ்டோரி சொல்ல போறீங்க? ஹாரர், ரொமான்ஸ் இல்ல ஆக்ஷனா? இல்லைங்க, சுப்பிரமணி கதைங்க. எங்க ஊர்ல சுப்பிரமணின்னு ஒருத்தர் இருந்தா. அவருக்கு ஒரு தங்கச்சி, ஒரு அம்மா, அப்புறம் ஃபாரின் போயிட்டு வந்த ஒரு ஃப்ரெண்ட். அந்த ஃப்ரெண்ட் ஒரு நாள் ஊருக்கு சிறுத்தைப்புலி மேல வந்தாங்க. சிறுத்தைப்புலியா? ஜாகுவா காருங்க. காரா? ஸ்பெஷல் ஐட்டம். 3ஆம் வகுப்பு படிச்ச அவனே சிறுத்தை மேல வரும்போது பிகாம் 3rd அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ண சுப்பிரமணி அன்னைக்கு முடிவு பண்ணா, அவனும் ஃபாரின்ல சம்பாரிச்சு அதே ஊருக்கு குதிரையில வரணும்னு. என்ன குதிரை இல்லையா? அதாங்க ஃபெராரி. அப்புறம் என்னங்க, அன்னைக்கு நைட்டு சுப்பிரமணி சென்னை கிளம்பிட்டான். சும்மாலாம் கிளம்பலைங்க, அம்மாவோட கொஞ்சம் நகையும் தங்கச்சியோட கொஞ்சம் பணமும் எடுத்துட்டு கிளம்பிட்டான். கதை சூப்பர். ஆனா உங்க கதையில ட்விஸ்ட் இல்லையே. அந்த ஐபேட்ல தான் எல்லா வீடியோஸும் வச்சிருக்கான். என்ன எல்லாத்தையும் கொடுத்துட்டானா? ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். ஒத்து வருவான். பணமா பொண்ணா என்ன வேணும் கேளு, ஒத்துப்பான். ஒத்துக்கலன்னா உனக்கு நான் சொல்லணுமா? ஓகே, ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபாரின் வேலைக்கு ஆசைப்பட்டு பட்டு தொலைச்ச நம்ம சுப்பிரமணியோட கதையை கேட்டு என்ஜாய் பண்ணோம். லைன்ல அடுத்தது யாரு? மிஸ்டர் சரவணன், இந்த விஷயம் வெளியில வந்துச்சுன்னா பல பேர் பாதிக்கப்படுவாங்க. ஐ மீன் காலேஜ் ரெப்புடேஷன், மினிஸ்டரோட ஃபியூச்சர். செகண்ட் ஆப்ஷன் சொல்லுங்க. இந்த பிரச்சனைனால அங்கே ஒரு ஊரே பற்றி எரிஞ்சிட்டு இருக்குங்க. அந்த பொண்ணோட அப்பா சூசைடுக்கும் பையனுடைய சாவுக்கும் நீங்கள் மட்டும்தாங்க காரணம். இந்த உண்மையை தெரியாமல் பாவம் அந்த அப்பாவி ஜனங்க ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. இங்கே பார், மினிஸ்டர் சொன்ன ஆப்ஷன் ஒத்து வரலையா? நீ ஒரு ஆப்ஷன் சொல்லு. அதை விட்டுட்டு பத்திரிக்கை அது இதுன்னு போகாத. அப்படி நீ போனேன்னா என் துப்பாக்கியிலேருந்து ஒரு புல்லட் மிஸ் ஆனா நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சார், உங்களுக்கு என்ன பைத்தியமா? இவர் ஒரு பத்திரிக்கைக்காரர்ல, அவர்கிட்ட துப்பாக்கி காட்டினா ஏன் சார் பிரச்சனையை வளர்க்குறீங்க? லோக், நீங்கள் கூப்பிட்டதுனால தான் நான் இங்கே வந்தேன். உங்கள் அரசியல் பலத்தையும் அதிகார பலத்தையும் காட்டி மிரட்டினா அதுக்கு பயப்படுற ஆளு நான் இல்லை. இந்த மீட்டிங்கும் எவிடன்ஸாக மாறும். உங்கள் ஓட்டு அரசியலுக்காக எத்தனை அப்பாவி உயிர்களை பலி கொடுத்துருக்கீங்கன்னு நிச்சயமாக வெளியில் கொண்டு வருவேன். யூ ரீப் வாட் யூ சோ. பத்திரிக்கைக்காரனா என்ன வேணாலும் பேசுவியா? ஏய் வாங்கயா, தூக்கி கடல்ல வீசுங்க. மீனாட்சி தக்கட்டும். அந்த ஓரம் பாருங்க. பிடிங்க அவனை. சார், என்ன சார் ஆச்சு? ஜிவி ரோடுக்கு போப்பா. சார், அவங்க நம்மள தான் சார் தொடுத்துறாங்க. முதல்ல என்ன ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டு போ. என்ன சார் தேடுறீங்க? என் மொபைல் ஃபோன். என் மொபைல் இருக்கு சார். நம்பர் சொல்லுங்க சார். 9769 97.
கத்திய. Please come on, we'll catch him. எனக்கு ரொம்ப பசிக்குது. அந்த கடையில போய் பிரியாணி வாங்கிட்டியா? நான் ஒரு பிரியாணி கொடுங்க. ஏய் எடுத்து வை. இன்னும் டைம் ஆகலையா உங்களுக்கு? ஏய் எடுத்து வைடா. இந்த ஆயிடுச்சு மேடம் ஆயிடுச்சு. என்ன சார்? மேடம் சொன்னாங்கல்ல லெக் பீஸ் எடுத்து வைங்க. சார் துட்டு கொடுத்து சாப்பிட்ருக்காங்களே அவங்களாம் லெக் பீஸ் கேட்டால் எங்கே சார் போகிறது? என்ன ரூல்ஸ் பேசுறியா? சைல்டு லேபர் வச்சிருக்கேன்னு பிடிச்சி உள்ள ஓட்டுருவேன். இந்த சார் ஆமாம் ஐயோ இருக்கட்டும். ஏய் ரவுண்ட் சட்டக்காரா. ஏய் மேடம் ஒன்றதான் இங்கே வேடா. யார் அவ? புருஷன் பொண்டாட்டி மேடம். நீ யார் புருஷன், அவ யார் பொண்டாட்டி? வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் மேடம். ஆஹா சீக்கிரம் வாங்கிட்டு கிளம்ப பாரு. தேங்க்ஸ் மேடம். ஏய் எடுத்து வைக்கலையா? லைட் ஆஃப் பண்ணு. எடியா வணக்கம். செகண்ட் ரவுண்டுக்கு முன்னேறிய முத்துக்குமாரோட பேச ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் அவர் லைன்லயே பிடிக்க முடியல. கணேசா பிளேட்ல கழுவி வாடா. இதாண்ட ஒரு பொண்ணு போச்சானா? பொண்ணா? என்ன மேட்ரு? இல்லைண்ணா ஒரு ஹெல்ப் கேட்டுச்சுண்ணா. என் பேக்கையும் சைக்கிளையும் வச்சிருந்துச்சு, இப்போ காணும். என்ன பேக்கில் பணம் வச்சிருந்தியா? ஆளை பார்த்தா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற புள்ள மாதிரி இருக்க. இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிற்கிறிய. பார்ட்டி ஏரோப்ளேன் பார்ட்டி போல இருக்குப்பா. அதான் சும்மா சிட்டா பறந்துருச்சு. வீட்டுக்கு போகலாம் சாரு. சாரு நீ எழுதுன டாடி அழுவல்ல. ப்ளீஸ் சாரு ப்ளீஸ். பப்பியை மிஸ் பண்ணிட்டு போய் பேயா பேசுறீங்க. என் கூட பேசாதீங்க. இங்க இருந்து போங்க. ஏய் சாரு. யாரு? நான் தான் டோரேமான், உன்னோட ஃபேவரட் ஹீரோ. நீ அழுதுட்டு இருக்கல்ல, அதான் உன் கண்ணுக்கு தெரியல. அழுகையை நிறுத்திட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுப்பேன். என்ன கேட்டாலும் தருவேன். எங்க மதுவ எங்க வீட்ல தான் இருக்கு. எங்க வீட்ல ஒரு சின்ன ஃபங்க்ஷன். உங்க அப்பாவை இன்வைட் பண்ண வந்தேன். உங்க அப்பா பயங்கர பிஸியா இருந்தாரா, அதனால பப்பியை கூட்டிட்டு வந்துட்டேன். பப்பி தான் சீஃப் கெஸ்ட். ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நானே பப்பியை கொண்டு வந்து விட்டுறேன். ஓகேவா? நீ அப்பா கூட வீட்டுக்கு போ. சாரு உங்க அப்பா பாவம்ல. பாவம்ல இல்ல, சீட்டர். டோரிமான் இங்க தான் இருந்தா மிஸ்டர் டோரிமான். எங்க போச்சு டோரிமான்? நான் கூட பார்த்தேன். இப்போ டைம் என்ன சாரு? ஐயோ 11:30 ஆயிடுச்சா? டோரிமானுக்கு ஸ்லீப்பிங் டைம் ஆச்சே. நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போலாம். டோரிமான் நாளைக்கு வந்து பப்பியை கூட்டு வந்து விட்டுரும். ஓகேவா? போங்க. எங்க சாரு? சாரு சாரு தனியா போகாத சாரு. நீ என் கூட வந்தது உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பிடிக்குமா? ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? பணம் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் தானா வர போகிறாங்க. யூ நோ ஒன் திங், பணம் பாதாள வரைக்கும் மட்டும் இல்லை, பரலோகம் வரைக்கும் கூட பாயும். What a crazy guy! Oh my God, look at that! That's some style, I say. What's wrong with you? Are you mad?
ஐயோ 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 நான் ரிப்பட்ட இப்படி வண்டி ஓட்டுற என்ன கோப்ப ஓட்டுறடா ஏய் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ஐ அம் விக்ரம் விஸ்வநாத் விக்ரம் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி எங்க அப்பால நினைச்ச அந்த ரோட கூட வாங்க முடியும்டா போறம்போக்குங்களா பணக்கார பொறுக்கி சாவடிச்சு சாரி ரொம்ப சாரி விக்கி இவன் calm down. மரியாதையா வஞ்சத்துக்கெல்லாம் காசு குத்துட்டு போய் சொல்லுமா எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டு சொல்லு எவ்வளோ மொத்தத்துல 10,000 ரூபாய்க்கு மேல நஷ்டம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ பணத்திமிரு பிடிச்சவன்